ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், இது வந்து MI Note 5 Pro சரிங்களா. இப்போ பேட்டர் லாக் பின் லாக் போட்டிருக்கு. அந்த பின் லாக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பின் லாக் ரிமூவ் பண்ணுறது, பேட்டர்ன் பின்னு இந்தமாரி ஃபேஸில் எந்த இது லாக் போட்டிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுறதும், மற்றபடி அதில் FRP லாக்குன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த கூகுள் அக்கௌண்ட்டு, MI அக்கௌண்ட்டு, இது ரெண்டும் லாக் ஆச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேட்டர் லாக் எப்படி எடுன்றதை ஆன்டிஷீட் பண்ண போகிறோம். வால்யூம் அப் பட்டனு, பவர் பட்டனு ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா. வால்யூம் அப்பு, பவர் பட்டனை ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா MI லோகோ வந்தோடனே ரிமூவ் பண்ணிடுங்க. நமக்கு இப்போ ரெக்கார்ட் மோடில் போகும் சரிங்களா. வந்துச்சுங்களா. இதில் என்ன பண்ணால் வைப் டேட்டான்றதை இது பண்ணும். கீழே இறக்குறதுக்கு வால்யூம் டவுன் பட்டனு, ஓகே பண்ணுறதுக்கு பவர் பட்டன் சரிங்களா. கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது வந்து வால்யூம் டவுன், அதை கீழே அழுத்திட்டு பவர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வைப் டேட்டா ஆளுங்கள அதை கிளிக் பண்ணி கீழே கன்ஃபார்ம் கொடுங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே ஓகே, டேட்டா வைப்டு சக்ஸஸ்ஃபுல், எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. பேட்டர் லாக் எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. பேக் போய்ட்டு ரீபூட் நோ கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து பேட்டர் லாக் எல்லாமே பின் லாக் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ எப்படி ஆப்ஷனுக்குள்ளே போகிறன்றதை பாருங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்தமாரி வந்துச்சு. இது MI அக்கௌண்ட் லாக்குன்னு சொல்லுவோம். மாடல் இது தான். இப்போ அந்த அக்கௌண்ட் லாக் எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக பாருங்கள். மொபைலை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா. மிராக்கிள்னு சொல்லுவோம். அந்த மிராக்கிள் பாக்ஸு கிராக் வெர்ஷன் இருக்குது. அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதுக்கான ஃபைல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு எந்தெந்த பாயிண்ட் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா. ஃபுல்லாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. அந்த பின் எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டு, அந்த 2 பாயிண்ட்டு தான் ஈடில் மோடு பண்ணுறதுக்கான டெஸ்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். அந்த 2 பாயிண்ட்டையும் அழுத்தி பிடிச்சிங்கன்னா நமக்கு சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணோடனே குயிக்லாம்ன்ற டிரைவர் வந்து இதாகும். அது ஈடில் மோடுன்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ சிஸ்டத்தை ஆன் பண்ணிங்க. அந்த மிராக்கிள் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்க. மிராக்கிள் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டிரைவர் வந்து ஆட் ஆகுதா இல்லைன்றத செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. அதுக்காக கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர் கொடுத்துட்டிங்களா. ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணிங்க. இப்போ என்ன பண்ணோம், மிராக்கிள் பாக்ஸில் என்ன பண்ண போகிறோம், குயிக்லாம் கிளிக் பண்ணுங்கள். யூனிவர்சல்னு இருக்குல்ல, அதில் வந்து MI எக்ஸ்லாமின்னு வச்சுங்க. இதில் வந்து என்ன மாடல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ MI 5 சரிங்களா. பாருங்கள், நமக்கு வந்து Note 5 Pro தான் இப்போ இது பண்ண போகிறோம். அதனால் இதில் இருக்க மாடல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா Note 5 மட்டும்தான் இருக்குது. அதில் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரான்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிங்க. அதில் MI அக்கௌண்ட் லாக்கு, இதில் வந்து MI Note 5 இதில் இருக்கும் இந்த மாடல் சரிங்களா. அந்த மாடல் ஏற்ற மாரி செலக்ட் பண்ணி வச்சுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஷார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி சிஸ்டத்தில் நம்ம இப்போ அந்த மொபைலை கனெக்ட் பண்ணணும். ஈடிஎல் பாயிண்ட் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு, அந்த ஈடிஎல் பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி கேபிள் இன்சர்ட் பண்ணோடனே தான் அது டெலீட் ஆகும் சரிங்களா. அது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணிங்க. ஷார்ட் பண்ணி இப்போ யூஎஸ்பியை சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோடனே குயிக்லாம் டிரைவர் இன்ஸ்டால் ஆகுதுங்களா. இதுதான் இப்போ டிரைவர் ஃபெயில்னு வருது. இந்தமாரி ஃபெயில்னு வந்தால் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதை அப்டேட் டிரைவ் கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஒரு சில டைமில் அப்டேட் ஆகலை அப்படின்னா
அதுக்கு என்ன பண்ணால் டிரைவர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா? க்ரோமை ஓப்பன் பண்ணிங்க. க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு கூகுள்னு சர்ச் பண்ணி கூகுள்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? இதில் என்ன பண்ணணுன்னா எம்ஐ நோட் 5 ப்ரோ குயிக் லாம் டிரைவ்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஈடில் பாயிண்ட் டவுன்லோட் டிரைவ்னு போட்டாலும் வரும். சரிங்களா? அதை கொடுத்துட்டு இந்தமாரி ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் குயிக் லாம் யூஎஸ்பின்னு இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸோமி சைட்லேயே அந்தமாரி அந்த ஒரிஜினல் சைட்லேயே போங்க. அதுதான் வந்து டிரெக்ட் ஆகுது. சரிங்களா? அதனால தான் அந்த சைட்டில் இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வேறு சைட்டில் ஓப்பன் பண்ண செட் ஆகலை. அதனால் இது உங்களுக்கு அப்படியே இது பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணி. இந்த ஒரிஜினல் டிரைவரை போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஓகே, வந்துச்சுங்களா? ஷார்ட் கொடுங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஃபைலில் போவோம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? குயிக் லாம் டிரைவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது நமக்கு ஸ்டோரேஜ் வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துடும். அது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் டெஸ்க்டாப்பில் வச்சேன். சரிங்களா? எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு குயிக் லாம் டிரைவ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோல்டர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த டிரைவருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? என்ன அப்ளிகேஷனாக இல்லாமல் இந்தமாரி இருக்குன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத அதையும் ஃபுல்லாக இதில் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். சரிங்களா? மேனேஜரை ஓப்பன் பண்ணிங்க. மொபைல் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணோடனே அந்த குயிக் லாம்ன்ற டிரைவர் வந்து நமக்கு அது மஞ்சள் கலரில் காட்டும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகலைன்னா அந்தமாரி தான் வரும். இன்சர்ட் பண்ணேன், இதோ காட்டுது பார்த்தீங்களா? இந்தமாரி வரும். அந்தமாரி வந்தால் நமக்கு டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் டிரைவர்ஸ்னு இருக்கும். அதில் ப்ரௌசிங் இல்லை ப்ரௌசர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி எந்த ஃபைல் லொக்கேஷனில் இருக்குன்றதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம். டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணி அதில் எந்த இதுவோ அந்த டிரைவருக்கு கொண்டு போங்க. கீழே ஸ்கொயரல் பண்ணுங்கள். ஸ்கொயரல் பண்ணிங்கன்னா கீழே லாஸ்ட்டாக வரும் குயிக் லாம் டிரைவர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கூகுள் குயிக் லாம்ன்றதை கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம அது மொத்தமாக கொடுக்காம அந்த டிரைவர்லேயே கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது உள்ளே இருக்க எல்லா இதுவும் வந்துடும். சரிங்களா? டிரைவரே கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இப்போ இன்ஸ்டால் ஓகேங்களா? அது இன்ஸ்டால் கொடுங்க. இந்தமாரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதாகும். ஒரு சில டைமில் வந்து டிஸ்பிளேலே தெரியும் எந்த டிரைவர் வேணும்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது நம்ம அந்த ஒரிஜினல் டிரைவர் அந்த டிரைவர் தான் கொடுத்தன்றதால ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இன்ஸ்டால் வந்துச்சு. சரிங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து இது பண்ணிங்க. இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஃபுல்லாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கங்க. விண்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா? க்ளோஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த குறி போயிடுச்சுங்களா? இப்போ ஓகே ஆயிடுச்சுங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா கூகுள் ஓப்பன் பண்ணி இன்னொரு ஃபைல் டவுன்லோட் பண்ணோம். எம்ஐ நோட் 5 ப்ரோ கரெக்டாக போடுங்க. எம்ஐ நோட் 5 ப்ரோ அக்கௌண்ட் ஃபைல்னு போடுங்க. எம்ஐ அக்கௌண்ட் ஃபைல் ரிமூவ் ஃபைல்னு போடுங்க. எம்ஐ அக்கௌண்ட் ரிமூவ் ஃபைல் இல்லை எம்ஐ அக்கௌண்ட் ஃபைல் டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா கூட ரிமூவ் ஃபைல் டவுன்லோடு வந்துச்சுங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு சைட்டில் இருக்கு பாருங்கள், ரிப்பேரிங் மொபைல், அந்த சைட்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த சைட்டில் கொஞ்சம் ரிப்பேரிங் மை மொபைலில் அதில் கொடுத்தீங்கன்னு இந்தமாரி ஓப்பன் ஆகும். இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா? ரெட்மி நோட் 5 ப்ரோ FRP ஃபைல்னு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் தான் சொன்னேன்ல, FRP MI அக்கௌண்ட் அட்டன் டைமில் இது பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறது. இந்த ஃபைலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர் இதுவுமே இந்த 2 ஃபைலோட லிங்க்கும் டிரைவரும் இந்த ஃபைல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறத டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த லொக்கேஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபைல் இதாகிடுச்சு. அதை எக்ஸ்போர்ட் கொடுங்க. டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா
எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, கீழே வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே. இப்போ என்ன பண்ணோன்னா எக்ஸோமி இதில் மாடல் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளாஷ்னு இருக்குது பார்த்தியா, அதில் கிளிக் பண்ணணும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஃப்ளாஷு கஸ்டம் ஃப்ளாஷ், அதில் ரைட் ஃப்ளாஷ் தான் கொடுக்கணும் சரிங்களா. இதில் ஆட்டோன்றதை கிளிக் பண்ணால் தான் அந்த மேலே இருக்க இது வந்து எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஃபைல் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அதில் போகணும். டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கோம், இது இருக்குது பார்த்தீங்களா நோட் ஃபைலு. இதில் அந்த இது நமக்கு வரல, ஆட்டோவை எடுத்துட்டு அது லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஆட்டோ இருக்கட்டும். இதில் பேட்ச் கீழே ரெண்டாவது பண்ணி கீழே தான் பேட்ச்சு, மேலே வந்து ரீப்ரோக்ராமிங் சரிங்களா. அதை நான் பார்க்கல சரியாக, அதை இது பண்ணிங்க. அந்த ஆட்டோ அதை ஃபஸ்ட்டு 2 இதுவுமே கொடுத்தாச்சு. மேலே இருக்க ப்ரோக்ராம் ஃபைல் மட்டும் கிளிக் பண்ணல, அதை ஆட்டோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதில் ஆல் ஃபைல் கொடுங்க. ஆல் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இதில் வருது பார்த்தீங்களா டிஎல்டின்னு ஃபஸ்ட்டு இது, அதை கிளிக் பண்ணிங்க. இந்த 3 ஃபைலும் கரெக்டாக அதில் இது பண்ணிவிட்டு இது 2 இதுன்னு டிக் இருக்கான்னு பார்த்துன்னு எக்ஸ்போர்ட் இதில் கொடுங்க. 2 இதுவும் ஃபைலில் பார்த்துன்னு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதில் எம்ஐ அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணி நோட் 5 ப்ரோ கரெக்டாக இது பண்ணிக்கங்க ஓகேங்களா. அது 2த்தையும் கரெக்டாக இது பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு இப்போ ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும் சரிங்களா. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே ரன் ஆகுது. ஆனால் இப்போ என்ன வந்துச்சு, எரர் வந்துச்சு சரிங்களா. இதில் கிளிக் பண்ணால் வராது. ஃப்ளாஷ் ஃபைலில் போய்ட்டு ஃப்ளாஷ் இதில் போய்ட்டு இப்போ ஷார்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ ரன் ஆகும் சரிங்களா. அது எம்ஐ அக்கௌண்ட்டில் கொடுக்காதீங்க, இதுலேயே வந்து ஃப்ளாஷ் ஃபைல் இது பண்ணிவிட்டு கொடுத்தோன்னே நமக்கு ப்ராசஸ் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தோடனே ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணி செல்லில் ஆன் பண்ணிங்கன்னா செல் டோர் போடலாம், நான் பேட்ரி போட்டு இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இப்போ போனீங்கன்னா நமக்கு அந்த எம்ஐ அக்கௌண்ட் லாக் மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் அது வராது. நெக்ஸ்ட்டு கொடுங்க, லாங்குவேஜ் சூஸ் பண்ணிங்க, இங்கிலீஷ் இந்தியான்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கண்ட்ரி ரீஜனோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க சரிங்களா. என்ன ரீஜன்றதை உங்களுக்கு ஏற்ற மாரி அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். நான் இந்தியா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்கிப் கொடுங்க. இன்சர்ட் சிம் கேட்குது, சிம்கெல்லாம் இன்சர்ட் பண்ணல, ஸ்கிப் கொடுத்து நெக்ஸ்ட்டு போங்க. இதுலேயும் நெக்ஸ்ட்டு மோர் ஆப்ஷன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். செட் லாக் பின் லாக் அதெல்லாம் வேணாம், எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுங்க. செட்டப் கம்ப்ளீட் அதை கிளிக் பண்ணோன்னே இப்போ நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நமக்கு எந்த இதுவுமே கேட்கல சரிங்களா. அதுக்கு முன்னே இது பண்ணும்போது லாக் கேட்டுச்சு, இப்போ அந்த லாக் இது நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆயிடுச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே பாய்.